ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கும் ஆப்டான ஒரு வெங்காய சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு 3 பெரிய வெங்காயத்தை நீல வகையில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆஃப் பாயில் வந்து வேகட்டும். வெங்காயம் தக்காளி 2 வதங்கிருச்சு. இது கூட காரத்துக்கு ஏற்ற 3 மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன சைஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு 1/4 கப் தேங்காயை துருவி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். புளி மிளகாய் எல்லாம் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போல்லாம் அது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு கரண்டி வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பொரி விடுவோம். அவ்வளோதான். இதை வந்து சட்னி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டான வெங்காய சட்னி இல்லைன்னா கார சட்னி ரெடி. இது வந்து புளி சேர்த்துருக்கனால சீக்கிரம் கெட்டு போகாது. 2-3 நாள் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.